Meenakshi, Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now. தொடர்ந்து சசிதரனுடைய ஆடியோவில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம அவரிடம் கண்டினியூ பண்ணலாம். அதற்கு முன்பாக நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியாக இருக்கிற நிலையில அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் கேட்டு அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து அவரிடம் விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரதீப் என்ற நபரினுடைய செல்போன் சோதனை நப்பதான் இந்த போதைப் பொருள் விவகாரம் என்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து பிரதீப் என்ற நபரை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து நம்முடன் சசிதரன் இணைப்பில் இணைகிறாங்க, பேசலாம். சசிதரன் வணக்கம். நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த நடிகர் ஸ்ரீகாந்த் அவர் இந்த வழக்குல சிக்கினது எப்படி அப்படிங்கறத விவரத்தை தெரிஞ்சுக்கலாமா? அதாவது சென்னையில் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருப்பது நடிகர் சங்கங்களிடையுமே கூட பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக ஐடிவி நிர்வாகி பிரதீப் சில தினங்களுக்கு முன்னர் சென்னையில் உள்ள தனியார் பாரில் ஒன்று அடிதடி வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவரது மொபைல் போனை பறிமுதல் செய்த போலீசார் அதில் உள்ள வாட்ஸ்அப்பை சோதனை செய்த போது அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரதீப்புடன் இவருக்கு போதைப் பொருள் வாங்கியதும் தரவுகள் கிடைத்திருக்கிறது. பிரதீப்பை கைது செய்த காவல்துறையினர் குறித்து விசாரணை செய்யும் போது பிரதீப் நடிகர் ஸ்ரீகாந்த் நடிகருக்கும் என்கிற திரைப்படம் மூலம் அவரது மொபைல் போனை ஆய்வு செய்த போது ஸ்ரீகாந்த் மற்றும் பிரதீப்பிடம் போதைப் பொருள் வாங்கியிருப்பது, போதைப் பொருள் குறித்து பேசியிருப்பதும் வாங்கிய தகவலும் கிடைத்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் போதைப் பொருள் கிடைக்கவில்லை என்கிற எனக்கு வேண்டும், கட்டாயம் போதைப் பொருள் வேண்டும் என பெங்களூர் வரை சென்று அவர் வாங்கி வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஸ்ரீகாந்தை கைது செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் போதைப் பொருள் பயன்படுத்தி உள்ளாரா என்பது குறித்து அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொள்ள சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரியில் உள்ள மருத்துவமனையில் அவரை ஆய்வுக்கு உட்படுத்திய போது அதில் பாசிட்டிவ் என்ற சோதனை வந்திருக்கிறது. தகவல்கள் உறுதியாக பின்னர் தற்போது அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். இதுவரை அவர் 40 முறை போதைப் பொருள் வாங்கி இருப்பதாகவும் பப்புகளுக்கு உள்ள, அதாவது நடிகர்கள் கலந்து கொள்ளும் பார்ட்டிகளில் இதை பயன்படுத்தி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. வேறு யாருக்கு நடிகர்கள் எல்லாம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரை 4.72 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருளை ஸ்ரீகாந்த் பணம் கொடுத்து வாங்கியிருப்பதும் 7,000 மதிப்புள்ள போதைப் பொருளை 12,000 வரை பணம் கொடுத்து வாங்கி பயன்படுத்தியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக ஸ்ரீகாந்துக்கு தொடர்புடைய நடிகர்கள் யாரெல்லாம் இந்த போதைப் பொருளில் வழக்கில் சிக்கப் போகிறார்கள் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். சசிதரன், இப்ப ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கார். மேலும் பல்வேறு நடிகர்களோ இல்ல நடிகைகளோ இதுல கைதாகிறதுக்கான வாய்ப்புகளோ இல்ல விசாரணை தொடங்குறதுக்கான வாய்ப்புகளோ இருக்கும் அப்படின்னு சொல்ற பட்சத்துல இப்ப ஸ்ரீகாந்த் கிட்ட இந்த விசாரணையானது தொடங்கி இருக்கு. இன்னொரு நடிகர் ஒருத்தர் சிக்கி இருக்கிறதா தகவலும் வெளியாயிருக்கு. இப்ப நம்ம மருத்துவ ரீதியா பார்க்கும்பொழுது ஒரு 45 நாட்கள்ல போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தா அவங்கள நம்ம சோதனை பண்ணும்பொழுது அது உறுதியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப மற்ற நடிகர்கள் கிட்ட அப்படின்னு வரும்பொழுது இந்த கிருஷ்ணா அப்படிங்கிறவர் இதுல சிக்குவாரது வாய்ப்புகள் இருக்குமா? நிச்சயம். அவர் அதாவது ஸ்ரீகாந்திடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கிருஷ்ணாவின் பெயர் அடிபட்டிருக்கிறது. அவரை நெருங்கியிருப்பதாகவும் காவல்துறை தெரிவிக்கிறது. அவரை பிடித்தவுடன் அவரையும் அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரிக்கு அவர் அழைத்து சென்று சோதனை மேற்கொள்ள இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது அவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம், அதாவது வாட்ஸ்அப் மற்றும் கூகுள் பே மூலம் பணம் பரிமாற்றங்கள் நடைபெற்ற தரவுகளையும் போலீசார் தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார். வேற யாரெல்லாம் பிரதீப்பிற்கு பணம் அனுப்பியிருக்கிறார்கள், இந்த போதைப் பொருள் வழக்கில் அந்த நைஜீரியா நபருக்கும் எவ்வளவு பணங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, வேறு யாரெல்லாம் அவருக்கு பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் அதில் வேறு யாரேனும் நடிகர்கள் அவர்களுக்கு பணம் அனுப்பியுள்ளார்களா, அதன் மூலம் போதைப் பொருட்கள் வாங்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தான சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். தற்போது அந்த நடிகர் ஸ்ரீகாந்த் சொல்லக்கூடிய நபரை நெருங்கி இருப்பதாகவும் அவரை இந்த இரவுக்குள் எப்படியாவது பிடித்து விடுவோம் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அவர் பிடிப்பட்டால் வேறு எந்தெந்த நடிகர் இவர்களுடன் அந்த பப்புக்கு சென்றார்கள், வழக்கமான பப்பில் வேறு யாரெல்லாம் இந்த கலந்து கொள்வார்கள், இந்த போதைப் பொருள் கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் வேறு யாரெல்லாம் சிக்குவார்கள் என இன்று தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சசிதரன், இப்ப இந்த வழக்குல ஏற்கனவே 3 பேர் கைதாகி இருக்காங்க. அதாவது அதிமுக பிரமுகர் அஜய் வாண்டையார், அப்புறம் பிரபல ரவுடி சுனாமி சேதுபதி, அப்புறம் நம்மளோட அதிமுக ஐடிவிங் நிர்வாகின்னு சொல்லிட்டு இப்படி 3 பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. இப்ப ஸ்ரீகாந்தோட சேர்த்து 4வது நபர் அப்படின்னும் பொழுது இவங்க கிட்ட இந்த விசாரணையானது இன்னும் எந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு, அதை பற்றின தகவலை சொல்லுங்க. அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் போதை தடுப்பு பிரிவு நுண்ணறிவு போலீசார் கடந்த வாரம் 1000 விளக்கு பகுதியில் வைத்து 2 கைது செய்தனர். அதில் வேறு ஒரு நாட்டை, அதாவது கானா நாட்டை சேர்ந்த ஒரு நைஜீரியன் கைது செய்யப்பட்டார். அவருடன் ஏற்கனவே பிரசாத் தொடர்பில் இருப்பது, அதாவது பிரசாத் கைது செய்யப்பட்டு அவரது செல்போன் தரப்பில் சோதனை மேற்கொண்ட போதுதான் இந்த 2 நபர்களும்
கைது செய்யப்படுகிறார்கள். காராநாட்டை சேர்ந்த நபர் வைத்து அவர் செல்போனை சோதனை பண்ணபோதுதான் இந்த வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் சிக்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவர் மூலமாக தான் இவர் போதைப் பொருள் வாங்கியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே பிரசாத் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில தற்போது நடிகர் ஸ்ரீகாந்த் இவர் கானா நாட்டை சேர்ந்த அந்த நைஜீரியரிடம் வந்து இந்த போதைப் பொருள் வாங்கியிருப்பதும் வேறு யாருக்கு, அதாவது நடிகர் தொடர்பில், அதாவது ஸ்ரீகாந்துடைய தொடர்பில் யார் யாருக்கெல்லாம் இவர் போதைப் பொருட்களை வாங்கி கொடுத்திருக்கிறார் என்பது குறித்தான சோதனையும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர் விரைவில் ஸ்ரீகாந்த் சொல்லக்கூடிய நபர்களை உடனுக்குடன் அவர்கள் கைது செய்தால் மட்டுமே அவர்கள் மருத்துவ ரீதியான சோதனைகளை மேற்கொள்ள வசதியாக இருக்கும். அப்போதுதான் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் அவர்கள் பயன்படுத்தியது உண்மைதானா இல்லை என்ற சோதனையில் தெரிய வரும் எனவும், இதனால் இந்த வழக்கு விசாரணை வந்து துரிதப்படுத்தப்பட்டு வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்தான விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு போலீசார் அதிரடியாக பல்வேறு இடங்களில் இந்த சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சசிதரன். போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் A3 ஆக FIR-இல் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அக்யூஸ் நம்பர் 3 ஆக ஸ்ரீகாந்த் அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார். FIR-இல் பெரும் பூதாகரமாக வெடித்திருக்கிறது திரைத்துறையில். தொடர்ந்து பார்ப்போம் இதில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன என்பது பற்றி. Meenakshi Faculty of Allied Health Science BSc Technology courses. Apply now.